கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா? நிலைத்திருங்கள். ஆமாம், நம்ம எதுலலாம் நிலைத்திருக்கணும்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக இருக்க வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? சுயாதீன நிலைமை கொடுத்துருக்காங்க. நம்ம பிதாவாகிய தேவனா அப்பா பிதாவேன்ட்டு நம்ம கூப்பிடுறோம் இல்லையா? அவர்களுடைய குமார்த்திகளாக நம்மளை மாற்றியிருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த சுயாதீன நிலைமையில் நிலை கொண்டிருக்கணும். மறுபடியும் நம்ம பாவத்திற்கு அடிமை ஆகக்கூடாது. பாவம் செய்கிறவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான்ட்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கெல்லாம் அந்த பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து, வியாதியிலேருந்து கர்த்தர் என்ன பண்ணியிருக்காங்க? நம்மளை விடுதலை ஆக்கியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு கொடுத்த அந்த விடுதலையை நம்ம என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். அந்த நிலைமையில் நிலை கொண்டிருக்கணும். மறுபடியும் தவறு செய்யக்கூடாது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எதுலலாம் நம்ம நிலைச்சிருக்கணும்? முதலாவது நம்ம நிலைத்திருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? யோவான் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் இருக்கு. அப்போ 5வது வசனத்தில், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போது நம்ம முதலாவது நிலைத்திருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும். நம்ம அவரில் நிலைத்திருக்கும் போது அவர் நம்மில் நிலைத்திருப்பார். இது 4வது வசனத்தில் இருக்க. அவரால் அல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளால் கனி கொடுக்க முடியாது. பிதாவுக்கு பிரியமாக வாழ முடியாது. எதுவுமே செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது நம்ம இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும். அவர் கொடுத்த விடுதலையிலும். 7வது வசனத்தில் பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்றைக்கி நம்மளுக்கு என்ன கவலைனா, நான் ஜெர்மன் தான் எனக்கு பதில் கிடைக்கலன்ட்டு. ஆனால் ஏசப்பா அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்னிலும் நிலைச்சிருக்கணும், என் வார்த்தைகள் உங்களில் நிலைச்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும். எவ்வளோ ஆழமான சத்தியம் இல்லையா? இன்றைக்கி நம்ம ஏசப்பா விசுவாசிக்கிறோம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை அநேக நேரத்தில் கை கொள்வதில்லை. அப்படி இல்லாதபடிக்கு அவருடைய வார்த்தையில் நம்ம நிலை நிற்க பழகிக்கொள்வோம். 2வது காரியம், 1 யோவான் 2வது அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா 27வது வசனம் பாருங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்போது அபிஷேகம் நம்மில் நிலைத்திருக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கணும். அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். அவர் தருகிற அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கணும். ஏன்னா அந்த அபிஷேகம் நம்மளுக்கு போதிக்கும்னு வேதம் சொல்லுது. கடைசியாக இன்னொரு காரியம் நான் சொல்வேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எது நிறைஞ்சிருக்கணும்? அன்பு நிறைந்திருக்கணும். நம்ம அன்பில் நிலைத்திருந்தால் நாம் தேவனில் நிலைத்திருக்கிறோன்னு வேதம் அழகாக சொல்லி கொடுக்குது இல்லையா? எப்படி நிலைத்திருக்கணும்னா, ஒரு வார்த்தை கை கொள்ளணும், அபிஷேகம் பெறணும், பரிசுத்தவனுக்கு இடம் கொடுக்கணும், அன்பில் நிலைத்திருக்கணும். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது என்னன்னா, 1 யோவான் 2:24 பாருங்க. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள் இருக்கு. அப்போது நம்ம கேட்ட வசனத்தின்படி அதில் நிலைத்திருக்கும் போது பிதாவிலும் குமாரனிலும் நாம் நிலைத்திருக்கிறோம். அதே மாதிரி நம்ம சகோதரத்தில் அன்பு கூறும்போது ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறோன்னு வேதம் சொல்லுது. அவனிடத்தில் இடத்தில் ஒன்றும் இல்லைன்றதுக்கு 1 யோவான் 2:10. அதனால் இன்றைக்கி கர்த்தர் சொன்னபடி நம்மளுக்கு விடுதலை கொடுத்துருக்கார். பாவத்தில் இருந்த அந்த சுயாதீனத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? இழந்து போகக்கூடாது. அதில் நிலைத்திருக்கணும். இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும். அபிஷேகம் பெற்றிருக்கணும். பரிசுத்த ஆவியானவரில் நிலைத்திருக்கணும். அன்பில் நிலைத்திருக்கணும். இப்படி செய்யும்போது தேவாஸ்வத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெர்மன் இல்லாமல் எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் அருமையான நாளுக்காக வேலைக்கு நன்றி. இதனால் நீ பேசின தலைப்புக்காக நன்றிப்பா. நீ சொன்ன
சொன்னபடி உங்களுடைய வார்த்தையில் ஏசப்பா உண்மையில் அப்பா பரிசுத்த ஆவியினத்தில் அபிஷேகத்தில் அன்பில் பிதாவில் நாங்கள் நிலைத்திருக்க வச்சுங்க. ஏசு நம்பிக்கைனால பிதாவே ஆமேன். தேவனில் நிலைத்திருப்போம், தேவனுக்கு சாட்சியை வாழ்வோம். கர்த்தருக்கு சுத்தமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.